ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 4 சூப்பரான ஷார்ட்கட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஷார்ட்கட் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். அதாவது இது வந்து டாஸ்க் மேனேஜர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரேமோட யூசேஜ், அதாவது எந்தெந்த ஆப் எத்தனை ரேம் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கு, அப்புறம் சிபியூ எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிஸ்டம் எங்கேயாச்சும் ஹேங் ஆகும்போது இதெல்லாம் ஆப்பெல்லாம் பார்த்து டிசேபிள் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாஸ்க் மேனேஜர் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் கொடுத்தோடனே டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இதுல நிறைய டேப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து இதுல ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பத்தி தனியா வீடியோ வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே சைன் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துருவோம். நீங்க ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் சப்போர்ட் ஆகிற ஏதாச்சும் வெப்சைட், அது ரீஃப்ரெஷ் பண்ற வெப்சைட் ஏதாச்சும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்க. ஏதாச்சும் சம்திங் ஏதோ தேடுறதுக்காக ஏதோ விஷயத்துக்கு நீங்க ரீஃப்ரெஷ் பண்றீங்கன்னா என்ன பண்ணீங்க, டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரீஃப்ரெஷ்ன்ற ஆப்ஷனை தேடி அதுக்கப்புறம் என்டர் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் மூலிமா ஈஸியாக ஒரே பட்டனில் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் ஃபங்க்ஷன் F5. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் கீஸில் இருக்க F5 ப்ரெஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடும். நான் காமிக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் கீ F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் கீ F5 ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு ஒரே செகண்டில். இந்த ரிஃப்ரெஷ் ஷார்ட்கட் வந்து ப்ரௌசரில் மட்டும் யூஸ் ஆகாது, நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா இடத்துலையும் இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மூணாவது ஷார்ட்கட் பார்த்துருவோம். மூணாவது ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடியோ டிவைஸ், ஆடியோ அவுட்புட் டிவைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ்க்கு போகிற ஷார்ட்கட் தான் இது. அதாவது நீங்கள் நிறையா ப்ளூடூத் ஹெட்செட், அப்புறம் ஸ்பீக்கர், ஸோ அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து நீங்கள் அது ஆடியோ கேட்குற டிவைஸை மாற்றணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு தேடிட்டு அதுக்கப்புறம் மாற்றணும். ஆனால் நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது மூலமா உடனே நீங்கள் போய் அக்சஸ் பண்ணி மாற்றிக்கலாம். எதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் விண்டோஸ் ப்ளஸ் வி. திருப்பி சொல்கிறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் வி. அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டிங் காமிக்குதா. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு எந்த டிவைஸ் தேவையோ அதில் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் செலக்ட் ஆயிடும். நாலாவது ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டாஸ்க் பார் கீழே இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் பட்டன், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரன் ஆகிற இடம் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தனியாக இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த டாஸ்க் பாரில் நம்ம நிறைய ஆப்பை பின் பண்ணி வச்சுருப்போம், கூகுள், அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு தேவையான ஆப்பெல்லாம் நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆப்ஸுக்கு நீங்கள் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் டி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், திருப்பி சொல்கிறேன். விண்டோஸ் ப்ளஸ் டி ஷார்ட்கட், விண்டோஸ் ப்ளஸ் டி கொடுத்துக்கோங்க. பாருங்க, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அடுத்தது பாருங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப் வந்து காமிக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர் இருக்கு, அதனால உங்களுக்கு எனக்கு வந்து அப்படி காமிக்குது. அடுத்தது ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேவிகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மற்ற ஆப்ஸ்லாம் காமிக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ், நம்ம 4 ஷார்ட்கட்டையும் பார்த்தாச்சு. இன்னும் நிறைய ஷார்ட்கட் இருக்கு, நான் அதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், அப்புறம் ஷேர் லைக் எல்லாம் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம விஷுவல் சேலஞ்ச் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா விண்டோஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் மேஜராக நம்ம வேர்டுக்கு ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதை தாண்டி மேலே நம்ம வீடியோஸ் எடுத்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லித்தரலாம். ஸோ முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்கன்னா நிறைய பேர் பார்க்க நம்ம எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து வீடியோ பண்ணுறோம்ல, பார்த்தா போதும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நிறைய பேர் எனக்கு வியூஸ் ஓரளவுக்கு போனால், ஏன்னா அப்போ தான் நம்ம எஃபெக்ட் போட்டு வந்து பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். சரி ஓகே காய்ஸ், போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாய்.